என்னுடைய பேர் என்ன? என்னம்மா? என்னுடைய நாடு நகரம் என்ன? ஒன்னொன்னா சொல்லட்டா? ஆகட்டும். நான் சொல்ல நீ விரல விடுறியா? என் வீட்டுக்கு சண்டிகோர வரல விட்டான். என்னடா சொல்ற? உங்க வீட்டுல பணத்துக்கு எடுக்க வரல விட்ட சண்டிகோரா கணக்குல விடுன்னு சொல்லு. இவனெல்லாம் வச்சுட்டு நாங்க விடிய மட்டும் அழுவுறோமாயா? என்னைக்கு கணக்குல விரல விடுறான்னா எங்கடா புத்தி போகுது? சரி கணக்குல விரல விடுறேன். அப்படி மண்டை கோளாறுமா. பைப்பூர் குமார் வாத்தியார், பம்பக்கார குமார் வாத்தியார். சரி சரி. அவளும் போற பக்கமாக கையை ஆச்சாச்சு. சரி என்னத்தான் நீ ஊதுனாலும் குடலே வெளியே வந்தோம். காலையில 250 தான். 2000 வாங்கிட்டா. வாங்கிட்டியா முன்னாடி? நான் கந்து கட்டிருப்ப. ஆமா. ஆமாம்மா. என்னுடைய பேருடைக்கு நுழைந்ததா என்னடி? தெரியலம்மா. இவனுக்கு என்னதான் பண்றது? அழிஞ்சு போயிடுவா நாசமா போனவன. புளியில போட்டு வெளியே பாரு. முன்னாடி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. செல்லோ ஜோதி மதிவதனா. சரி. ஜாதி மலரடைந்து ஜாதி மலரடைந்து 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல மச்ச வெளியழகி உச்சி விழாத ரூபி. என்னுடைய பேருதான் அழகு சுபத்திரின்னு சொல்லலாம். உன்னுடைய பேரு தான் அழகு சூத்திர. அழகு சுமத்திர. அழகு சுமத்திரையா இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? கண்ணம்மா, என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்று வளர்த்தி வாரம் செய்தார்களா? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? பிறந்த இடத்த காட்டு. பிறந்த இடத்த காட்டினா நக்கிரியாடா? நாராயணா? நாராயண உள்ளகிற அப்படி நாராயண சொல்லுங்க.
செல்லம் ஓய் என்னுடைய தாய் தந்தையுடைய அண்டத்திலே நான் பிறக்கவில்லை. நீ எப்படி பிறந்தீங்க? தொந்தி நடுங்க, அட துந்தி நடுங்க, தொடை நடுங்க, தொடை நடுங்க. என்னை பெற்று வளைத்து வரவில்லை. நீ எப்படி பிறந்தீங்க? காரியத்திலே வாழ்த்து வரக்கூடிய ஒரு மறுக்கிறது என்று சொல்லக்கூடிய சரி ஒரு மகாபலிவர் யாகம் செய்ய சரி அந்த யாகத்திலே பெண்ணாக அக்கா தங்கி இருவரும் பிறந்தோம். 2 பேரா? ஆமடி. யாரு? யாருன்னு தெரியாதா? ஐயா, ஐயோ அம்மா, என்னுடைய அக்காளாயே பான்மதி பிறந்தார். அட பான்மதி. உண்மைதான். உங்களுடைய பேரு சுபத்திரை. என்னுடைய பேரு சுபத்திரை. சுபத்திரை. அக்கா தங்கி இருவரும் பிறந்து ஆணையத்திலே வாழ்த்து வரக்கூடிய ஒரு மறுக்கரிசி. ஆமா, அந்த குழந்தைகளை வளர்த்து வர முடியுமா? பிறகுதான் வைக்க முடியும், வளர்க்க முடியாது. அப்படி என்று பாவித்து பலராமன் இடத்துல பலராம மூர்த்தத்திலே என்னுடைய அக்காளாகி பான்மதி ஒப்படைத்தார். சரி வைகுண்டத்தை பொறுப்பேற்று மாட்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் இடத்துல என்ன ஒப்படைத்தார்? சரி தங்கத்தை காட்சி தரையிலே வார்த்ததை போல. எப்படி? தங்கத்தை காய்ச்சி தரையில வைத்தது போல. தரையில வார்த்ததை போல என்னை பால் ஊட்டி சீராட்டி என்னை பக்குவமா வளைத்து வாரும் செய்தார் என்னுடைய அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன். உண்மைதான். சரி அப்படி வளைத்து வாரும் செய்து 14 அந்த மங்கி ஆனோடனே கண்ணப்பா ஓய் என்னை யாரும் ஆலயித்தார் தெரியுமா? தள்ளி என்ன எல்லா பிள்ளைகளுமே கல்யாணம் ஆகி போயிருச்சுன்னா நான் என்னதான் பண்றது? என்ன பேசிட்டு இருக்கான் பாருங்க. அள்ளிக்கிட்டே இப்படிதான். அம்மா அம்மா என்ன மாலையிட்ட கணவர் யாரு? பாண்டு மகாராஜனுக்கு குந்திக்கு பிறந்த. என்ன சொல்ற? சரின்ட்டேன். பாண்டவர்கள் 5 பேரு. இருவருக்கு மூத்தவர், இருவருக்கு இளையவர். முதல் பெயர் பன்னெண்டு அழகு, 32 லட்சணம் பொருந்திய சரி என்னுடைய கணவருடைய பேர் தான் ஹலால் அழகு மன்னன் அச்சுட மன்னன். என்ன அரை என்ன கரையங்கிற தினமிச்சா எப்படி? என்னது? என்ன அரைச்சுடிங்கிறிய? இப்ப வேணா வாய திறந்த வாய் அப்படி மூடாத பாத்துட்டு இரு. அவன் 7க்கு மேல கேக்குறான்னு சொல்லி திறந்த வாய் மூட மாட்டாங்கிற. அப்ப அந்த வேட்டியா இருக்கட குஞ்சு யாரு இருக்குது? தாயலி அம்மா அழகு மன்னன் அச்சோட மன்னனை திருமணம் செய்து சரி என்னுடைய அண்ணனாப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன் ஆனகுந்திமா நகரத்தை ஒரு நாட்டியேடுக்கு பட்டம் தரித்து வைத்தார். என்ன நாடு? ஆனகுந்திமா நகரம். ஆனகுந்திமா நகரம். சரி ஆனகுந்திமா நகரத்துல கணவனும் மனைவி நாங்க கூடி கலந்த உடனே சரி செல்லம் ஓய் என்னதான் நினைக்கிற? ஏதாச்சும் அனுச்சாவலையா? என்னது? கூடி கலந்த உடனே சன் அப்பா பிள்ளை பிறந்தாதடி
அருமை ஐயாவை விளக்கக்கூடிய கஞ்சிநாயகப்பட்டியை சேர்ந்த அருமை உயிரிலும் வேண்டியான சரி நம்மளை போல அவங்களும் ஒரு தொழிலாளி. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. ஒரு 100 ரூபாய் வாரி விளங்கியிருக்கா. உண்மைதான் உண்மைதான். போதுமங்கிறதே பொன் செய் மறந்து கண்டிப்பா இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணுமா. ஆமா அது போல அருமை ஐயா கஞ்சிநாயக்கம்பட்டியில இருந்து சரி நம்மளுக்காக நம்மளை காண வேண்டும் என்று சொல்லி இன்று அறிமுகமாகி அவருடைய சொத்துல இருந்து ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கா. ஆமா பெற்ற பிள்ளைங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை அவங்களுடைய குடும்பத்துல நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் என்றும் சிறஞ்சாயல் படைத்து வாழ வேண்டும் என்று ஸ்ரீமந்த நாராயணனுக்கு பக்தனா விளங்கக்கூடிய அந்த சிறஞ்சாயல் படைத்த ஆட்சி நாயகர் வேண்டுகிறோம் என்று நன்றி வணக்கம். என்னடா சிரிப்பு? மூடி எரியுதான் ஓனவாய பொண்ணுக்கு வந்த கணக்கா? தாயத்துல நான் ரைனிங் வைக்கிறதில்ல நானு. அதனால சதையில இருக்காது. அம்மம்மா அருமை அம்மாவா விளங்கக்கூடிய குடுக்கலாமா வேண்டாம்னு சொல்லி 1 மணி நேரம் ஒரு 100 ரூபாய் ஆமா உடன் பிறந்த சகோதரனான்னு நினைத்து ஆமா அருமை அக்கா ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்க. அதுவும் கொண்டு வந்து சதையிலே குத்திட்டாங்க. சென்றடமெல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று திருப்பதியிலே இருக்கக்கூடிய அந்த வெங்கடாச்சலபதியை வேண்டுகிறோம். நன்றி வணக்கம். கண்ணம்மா உன் குழந்தை பிறந்துருச்சோம்ல குழந்தை பேர் என்ன? அதெல்லாம் தான் விட்டுமா? அதுலயே தான் உனக்கும் குச்சி இருக்குது. இதுக்கு என்ன சாப்பிடுற? கவுத்துக்கா கண்டிப்பி பண்ணட்டுமா? ஆமாம்மா. அப்படி இருந்தாலும் எனக்கு அர்ஜுன மன்னனுக்கு பிறந்த பாலைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைப்பிள்ளையாக ஒரே ஒரு செல்ல குழந்தை யாரு? ஆண் குழந்தை பிறந்தது எங்களுக்கு. ஆண் குழந்தை அப்படின்னா நான் படிக்கிறப்ப முடியும். பையன் பேர் என்னன்னு கேக்குறேன். எங்களுடைய ஆமாம்மா ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததல்லவா இந்த சுபத்திரைக்கும் அர்ஜுன மன்னனுக்கு பிறந்தபடியா அவனுக்கு என்ன பேரு வைத்தோம்? என்ன அம்மா வில்விஜயனுக்கு பிறந்தபடியா வில்விஜயனுக்கு மகளுக்கு இன்று முதல் பேர் அபிமன்னன் என்ற பெயர் அபிமன்னன் என்று பெயர் வைத்து ஆனகுஞ்சமா நகரத்துல நாங்க சந்தோஷமா வாழ்ந்து வருகிறோம். அம்மா பாவி சண்டால நயவஞ்சனாய் துறையும் செய்து வஞ்சிருக்கிறார். துறையும் செய்து வஞ்சிருக்கிறார். ஒரு வஞ்சகமா 2 வஞ்சகமா சரி அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஆமாடி அதனால ஆமாமா வாயில பல்லு ஒண்ணு இருக்காது தெரிஞ்சுக்க முன்ன என்ன பல்லு கட்டிட்டு வந்துக்கிறேன். என்ன பேசாத நில்லு. என்னமா பொம்பளைங்க செத்தழுவாத பொம்பளைங்க இப்படி அழுத்திட்டு நிக்கிறாங்களா அதே மாதிரி தாயா நிக்கிறான். யாரு நான் அவன் மேல ஏறிட்டு போறேன். நானு பரவா நான் இன்னைக்கே எங்களை பிரிச்சு விட்டு போயிருவேன். என்னத்த நீத்தே எங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருக்குது. வந்ததுமே நான் பொண்ணு பார்த்து காலையில 5 மணி முகூர்த்த கல்யாணம் பண்றோம். நானே பிள்ளைங்க நீயத்தான் வேற யாரும் இல்ல. ஆமாமா உனக்கு ஓய்ய பண்ண வருத்தானா 1000 ரூபாய் எவ்வளோ? 2000. அப்ப ரெட்டியாரு காலையில ஒரு பொண்ணு தாலி எடுக்கிறோம். நீ என்னன்னு கல்யாணம் பண்றோம். கூட எல்லாம் நல்லா இருக்கணும் போடா அப்படின்னு காதலிக்கிறத பாத்துட்டா அவன் இன்னும் 3 மாசம் கூத்தல்ல இந்த 3 மாசத்துக்கு வச்சு தின்னு விடலாம்னு அவன் அகிடியா.
அதனால ஆ. பேர் அபிமன் என்று பேர் வைத்து ஆ. அனகுந்தமா நகரத்துல ஆ. அம்மா பிரியன் செஞ்ச வச்சிருக்கிறான் சரி 18 நாள் பாரத போரு ஆ. 12 வருடம் காணகம் சரி. ஒரு ஆண்டு அஞ்சாவது வாசம் ம். மீண்டும் வந்து ஒரு நாடு கேட்க சரி. ஒரு சேத்திர பீடபூமியில 18 நாள் பாரத போருக்கு செய்திருக்கா ஆ. பாவி சந்தானம் தெரியும் சரி. அந்த 18 நாள் பாரத போர்லயும் ஆ. அம்மா ஓய். நேற்றோடு ஆ. 12 நாள் சண்டை முடிந்து விட்டது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 13 நாள் சண்டை சரி. யார் பக்கம் வெற்றியோ யார் பக்கம் தோல்வியோ ஒண்ணுமே புரியல. அதனால ஆ. தாயும் பிள்ளையும் பானகுஞ்சமா நகரத்துல ஆ. தனித்து வாழ்ந்து வருகிறோம் தாயும் கண்ணும் தனிமையில இருக்கிறீங்க. உண்மைதான். சரி. என்னை தேடி யாராவது வந்தா ஆ. என்னிடத்துல அறிக்கை செய்யணும் அருக்கு செய்றேன்.